பாஸ் 8வது சீசனுக்கான வேலை தொடங்கிவிட்டது. பூந்தமல்லியில் அமைந்திருக்கும் EVP பிலிம் சிட்டியில் பிக் பாஸ் வீட்டை அமைக்கும் பணிகள் இம்மாத இறுதியில் தொடங்க இருப்பதாக சொல்கின்றார்கள். நிகழ்ச்சிக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவதற்கு உள்ளிட்ட வேலைகளுக்கான ஆட்களை தேர்வு செய்யும் வேலைகளும் ஒரு பக்கம் நடக்க, போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணி இன்னொரு பக்கம் தொடங்கிவிட்டதாக சொல்கின்றார்கள். சினிமாவில் இருந்து MS பாஸ்கர் தான் முக்கியமாக இருக்கிறாங்க. அவரை சிலர் அப்ரோச் செய்வதாக சொல்கிறாங்க. பிக் பாஸ் 7வது சீசனில் எதிர்பார்க்கப்பட்டு கடைசி நேரத்தில் நடக்காமல் சிலர் நடந்த அந்த சீசனில் விட்டுட்டவங்களாம் இந்த தடவை வரப்போகிறாங்க. அதில் இந்த தொகுப்பாணி ஜாக்லின் பேரும் பிக் பாஸில் இடம்பெற்றிருக்குது. அது இல்லாமல் பப்ளு பேரும் இடம்பெற்றிருக்குது. அமலா சாஸ்திரின்றவங்க யூடியூப் நடிச்சு நடத்திட்டு இருக்காங்கன்றது தெரியும். அவங்க பேரும் இடம்பெற்றுருக்குது. அப்புறம் சோனியா அகர்வால் வந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க பேர் கல்பனான்ற ஒரு பாடகி தெரியும் இல்லைங்க, நிறைய சர்ச்சுக்கு உள்பாட்டவங்க, அவங்களுடைய பேரும் அடிபட்டுருக்குது. அப்புறம் ரோபோ சங்கருடைய மகள் கல்யாணம் ஆன இந்துஜாவும் வரப்போகிறாங்கன்றது தெரியுது. அது இல்லாமல் அலைப்பாய்தில் வந்த கார்த்திக் பண்ண பேரும் வருது. இது மாதிரி நிறைய போட்டியாளர்களோட ரொம்ப அமக்கலமாக செப்டம்பர் 1 வீக்கு இல்லாட்டி நம்மளுக்கு தெரிஞ்சவரை 2nd வீக்குள்ளே பிக் பாஸ் 8 ஆரம்பமாயிடும். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கமல் சார் தான் நடத்துகிறாரு. கமல் சார் இல்லாத பிக் பாஸை எங்களுக்கெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கவே முடியல. அது மாதிரியான பிக் பாஸ் கண்டிப்பாக தொடங்கிடும். ஒரு 100 நாள் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக ஒரு பிக் பாஸ் வருது.